நம்மிடையே அதிகமாக குழந்தைகள் இருப்பதை நான் பார்க்கின்றேன். அனைவரும் கரவொலி எழுப்பி நமது குழந்தைகளை நாம் பாராட்டுவோம். அவங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதோ புரியலையோ, ஆனால் பெரியவர்களுக்கு புரியும் என்று நினைக்கின்றேன். ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் மறைத்து கடவுள் குழந்தைகளுக்கு வெளிப்படுத்துகின்றார் என்பதனை மத்திய எழுதிய நற்செய்தியிலே நாம் படிக்கின்றோம். கிறிஸ்துவில் அன்பினரை சகோதர சகோதரிகளே, இந்த நாளுக்காக கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். இதோ இங்கு வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நான் இறைவனை போற்றுகின்றேன். இங்கு இருக்கின்ற அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், இறை சமூகம், அதிலும் குறிப்பாக குழந்தைகளுக்காக நான் இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றேன். குழந்தைகள் ஏதோ வருங்கால திரு அவைக்கு சொந்தமானவர்கள், அதற்காக இப்போது அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற எண்ணத்தை கைவிட்டு அவர்கள் இன்றைய திரு அவைக்கு தேவை, இந்த சமூகத்திற்கு தேவை, இன்றைக்கு அவர்கள் தேவை என்பதை நாம் உணர வேண்டும். கிறிஸ்துவில் அன்பினரை சகோதர சகோதரிகளே, வருங்காலத்திற்காக அல்ல, நிகழ்காலத்திற்காக. காரணம், கடவுளுடைய அன்பை இந்த குழந்தைகளினுடைய வழியாக நாம் சுவைத்து கொண்டிருக்கின்றோம். நாம் அனைவருமே குடும்ப சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கடவுள் நம்மையும் நமது குடும்பத்தையும் அன்பு செய்கின்றார் என்பதனை ஒவ்வொரு முறையும் குழந்தைகள் பெற்றெடுக்கப்படுகின்ற போது அல்லது குழந்தைகள் அவதரிக்கப்படுகின்ற போது அந்த குடும்பம் உணர்கின்றது. ஒவ்வொரு குடும்பத்திலும் குழந்தைகள் பிறக்கின்ற போது அந்த குழந்தை தனது குடும்பத்திற்கு மட்டும் மகிழ்ச்சியை தருவதில்லை, மாறாக இந்த சமூகத்திற்கும் அது தருகின்றன, இந்த திரு அவைக்கும் தருகின்றன. குழந்தைகள் போற்றப்பட வேண்டியவர்கள், குழந்தைகள் பாராட்டப்பட வேண்டியவர்கள். குழந்தைகளை ஞான நெறியிலே வளர்ப்பதும் அவர்களிலே கடவுளுடைய உணர்வை தருவதும் பெற்றோர்கள் பெரியவர்களுடைய கடமை என்பதை இந்த நாளிலே உணர வேண்டும். கிறிஸ்துவில் அன்பினரை சகோதர சகோதரிகளே, இதிலே பெற்றோர்களுக்கு அடுத்தபடியாக ஆசிரிய பெருமக்களும் அடங்குவர். அறிவையும் ஞானத்தையும் தருவது மட்டுமல்ல, நல்ல உணவையும் நல்ல உடையையும் தருவது மட்டுமல்ல, கல்வி அறிவதை தருவது மட்டுமல்ல, குழந்தைகள் விரும்புவதை தருவது மட்டுமல்ல, மாறாக கடவுளையும் அவர்களுக்கு தர வேண்டும், கடவுளுடைய அனுபவத்தையும் தர வேண்டும். கடவுள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்கின்ற ஒரு மெய்யுணர்வை இந்த குழந்தைகள் உணர, அதிலே வாழ வளர ஒவ்வொருவரும் துணை நிற்க வேண்டுமாய் இந்த நேரத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கிறிஸ்துவில் அன்பினரை சகோதர சகோதரிகளே, உங்களது பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள், உளமாற நன்றி செலுத்துங்கள். கடவுளுடைய அன்பு அவருடைய வழியாக நம்மிடையே வெளிப்படுகின்றது என்பதை உணர்ந்து கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இயேசு தனது சீடர்களை பார்த்து சொல்லுகின்றார், சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள். பெற்றோர்களுக்கு சிறு பிள்ளைகளை வரவிடுங்கள், தடுக்காதீர்கள். இன்றைக்கு நமது சமூகத்திலே இந்த கருக்கலைப்பு மலிந்து கிடக்கின்றது. இது சராசரியாக ஒரு சாதாரண செயலாக மாறிக்கொண்டிருக்கின்றன. கடவுளுடைய திட்டத்திலே பெற்றோர்கள் நீங்கள் மிக முக்கியமான பங்கை வகித்து கொண்டிருக்கிறீர்கள். தடுக்காதீர்கள், பிள்ளைகளை தடுக்காதீர்கள். அவர்கள் கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், உங்களுக்கென கொடுக்கப்பட்டவர்கள். அவர்கள் உங்களுக்கு ஆசிராக அமைகின்றவர்கள். உங்களுக்கு கடவுள் தனது ஆசிரை அளவு பெரிய விதத்திலே உங்களுக்கு கொடுக்கின்றார்.
தடுக்காதீர்கள், தடுத்து நிறுத்தாதீர்கள். வாழ விடுங்கள், வளர விடுங்கள். கிறிஸ்துவில் அன்பினரை சகோதர சகோதரிகளே, கடவுள் இன்றைக்கு நம் ஒவ்வொருவருக்கும் இந்த செய்தியை தருகின்றார். தடுக்க வேண்டாம். அவர்கள் எனது பிள்ளைகள், என்னால் ஆசீர் பெற வேண்டியவர்கள். இந்த பிள்ளைகளின் வழியாக மற்றவர்கள் ஆசீர் பெற வேண்டியவர்கள். தடுக்காதீர்கள். ஒரு முறை அன்னை தெரேசாவிடம் நிருபர் ஒருவர் கேட்கின்றார், கருக்கலைப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்று. அதற்கு அன்னை தெரேசா மிக தெளிவாக விளக்குகின்றார். ஒருவேளை இதை உன் பெற்றோர் செய்திருந்தால் இந்த கேள்வியை கேட்பதற்கு நீ இல்லை. ஒருவேளை இதை என் பெற்றோர் செய்திருந்தால் இதற்கு பதில் சொல்வதற்கு நான் இல்லை என்று சொல்லுகின்றார். ஏன் நாம் ஒரு அன்னை தெரேசாவை இழக்க வேண்டும்? நாம் ஏன் பல புனிதர்களை இழக்க வேண்டும்? நாம் ஏன் பல நல்ல மனிதர்களை இழக்க வேண்டும்? கொடுத்த இறைவன் காப்பாற்றுவார், கொடுத்த இறைவன் வழி நடத்துவார். கொடையாக கொடுத்த இந்த குழந்தையை காப்பதற்கு இறைவன் உங்களுக்கு போதுமான வரங்களை தருவார். ஏன் 13 குழந்தைகள் இல்லையா ஒரு காலத்தில்? 9 பேர் இல்லையா? 8 பேர் இல்லையா? 6 பேர் இல்லையா? ஏன் நாம் அஞ்சுகின்றோம்? 1, 2 ஏன் நாம் கணக்கு போடுகின்றோம்? கிறிஸ்துவில் அன்பினரை சகோதர சகோதரிகளே, இதை உங்களுடைய மனத்தில் இருத்துங்கள். உங்களுடைய முன் உதாரணம் பலருக்கு அவருடைய கண்களை திறக்க வேண்டும், அக கண்களை திறக்க வேண்டும். கடவுளுடைய மாட்சிமை மிக மிக பெரியது, அவருடைய திட்டங்கள் அளப்பரியது. அவருடைய திட்டங்களை நமது குடும்பத்திலும் இந்த சமூகத்திலும் நாம் தடுக்க வேண்டாம். இதுதான் எனது முதல் சிந்தனையாக உங்களது மனக்கண் முன் வைக்கின்றேன். அன்பினரை சகோதர சகோதரிகளே, சிறு பிள்ளைகள், சின்னஞ்சிறியோர் என்று பல நேரங்களில் இறைவன் தன்னையே அடையாளம் படுத்தி கொள்ளுகின்றார். தன்னையே ஒரு குழந்தையாக அவர் மாற்றிக்கொள்ளுகின்றார். தன்னையே ஒரு குழந்தையாக இந்த உலகிற்கு வந்து கையளித்து மீட்பை கொண்டு வர ஒரு மகவாக அவர் உருவெடுக்கின்றார். அன்னை மரியாளுடைய கரங்களிலே அவர் தவழுகின்றார் ஒரு குழந்தையாக. நமது பாதுகாவலரான புனித அந்தோனியாருடைய கரங்களிலே அவர் தவழுகின்றார் ஒரு குழந்தையாக. வளர்ந்தவராக என்பதை காட்டிலும் ஒரு குழந்தையாக இந்த புனிதருடைய கரங்களிலே அவர் தவழுகின்றார். இது எதை குறிக்கின்றது என்று நாம் பார்க்கின்ற போது, இயேசுவே கடவுளே தன்னை சின்னஞ்சிறியவர்களுக்கு ஒப்பிடுகின்றார். சின்னஞ்சிறியவருடைய வாழ்விலே தான் உடன் இருப்பதாக அவர் காட்டுகின்றார். நமக்கென கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் இது ஒரு புறம், அதே சமயம் தன்னை குழந்தையாக ஐக்கியப்படுத்தி கொண்ட இறைவன், தன்னை ஒரு சிறிய பிள்ளையாக ஐக்கியப்படுத்தி கொண்ட இறைவன் சிறிய சகோதர சகோதரிகளை பற்றியும் அவர் நினைக்கின்றார். அவர்களுக்கு செய்கின்ற போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லுகின்றார். இதைத்தான் நாம் மத்தேயு எழுதிய நற்செய்தியிலே 25வது அதிகாரத்திலே 40வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவில் அன்பினரை சகோதர சகோதரிகளே, மிக சிறியோராகிய என் சகோதர சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் இதையெல்லாம் எனக்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்கின்றார். 45வது வசனத்திலே எதிர்மறையாக சொல்லுகின்றார். மிக சிறியோராகிய இவர்களுள் ஒருவருக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ அதை எனக்கும் செய்யவில்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்று பதிலளிக்கின்றார். கிறிஸ்துவின் அன்பினரை சகோதர சகோதரிகளே, யார் இந்த குழந்தைகள், யார் இந்த சிறியோர் என்று நாம் பார்க்கின்ற போது, மத்தேயு மிக தெளிவாக மக்கள் இனத்தார் அனைவருக்கும் தீர்ப்பிடுகின்ற அந்த தருணத்திலே
இறைவன் யாரையெல்லாம் தனது பிள்ளைகளாக, சின்னஞ்சிறிய சகோதர சகோதரிகளாக நினைக்கின்றார் என்பதை பட்டியலிட்டு காட்டுகின்றார். நான் பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள். அந்நியனாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள். நோயுற்று இருந்தேன், என்னை கவனித்து கொண்டீர்கள். சிறையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள் என்பார். கிறிஸ்துவில் அன்பினரை சகோதர சகோதரிகளே, இத்தகைய மக்களை சின்னஞ்சிறிய சகோதர சகோதரிகள் என்று இயேசு அடையாளம் காட்டுகின்றார். நம் குழந்தைகளை நாம் அன்பு செய்கின்றோம், நம் பேர பிள்ளைகளை நாம் அன்பு செய்கின்றோம், ஏற்றுக்கொள்கின்றோம். இது நமது மனித குடும்பத்தினுடைய முதல் படி. இவர்களை அன்பு செய்வதோடு நமது பணி முடிந்து விட்டது என்று நாம் நினைத்துவிடக்கூடாது. இது முதல் படி. ஆனால் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் கடவுள் கொடுக்கின்ற மற்றொரு குழந்தை அல்லது குழந்தைகள் என்று பார்க்கின்ற போது இப்பொழுது பட்டியலிடப்பட்டவர்கள் பசியாக இருக்கின்றவர்கள், தாகத்தோடு வாழ்கின்றவர்கள், ஆடையின்றி இருக்கின்றவர்கள், அந்நியர்களாக இருக்கின்றவர்கள், நோயுற்றோர், சிறையில் வாடுவோர் என்று பல குழந்தைகள் நமக்கென தரப்பட்டிருக்கின்றார்கள். ஏழைகள் எளியவர்களை அன்பு செய்வதன் வழியாக அல்லது அவர்களை ஏற்றுக்கொள்வதன் வழியாக நாம் கடவுளுக்கு கடன் கொடுக்கின்றோம் என்று நீதிமொழிகள் புத்தகத்திலே நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அவர்களிலே, குழந்தைகளிலே, இதோ பட்டியலிட்டப்பட்ட அந்த மக்களிலே கடவுள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர்களுக்கு நாம் அன்பு செய்கின்ற போது, அவர்களுக்கு உதவி செய்கின்ற போது, அவர்களுக்கு நாம் நல்லதையெல்லாம் செய்கின்ற போது கடவுளுக்கே செய்கின்றோம் என்கின்ற ஒரு உயரிய பண்பு நமது மனத்தில் எழ வேண்டும். மீண்டுமாய் சொல்லுகின்றேன், ஆண்டவருடைய வார்த்தையை வரவிடுங்கள், தடுக்க வேண்டாம். ஏழைகளை தடுக்க வேண்டாம், குறை உள்ளவர்களை தடுக்க வேண்டாம். தேவையில் உள்ள ஒவ்வொருவரையும் கடவுளுடைய சாயலாக நினைத்து நம்மால் முடிந்த உதவியை செய்கின்ற போது கடவுளையே நாம் நேசிக்கின்றோம். அவர்களையும் நமது குழந்தைகளாக பாவிக்கின்றோம். அவர்களையும் நமது குடும்ப நபர்களாக நாம் பார்க்கின்றோம். அவர்களையும் இந்த திரு அவையினுடைய சொந்தங்களாக நாம் பாவிக்கின்றோம். அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. அவர்கள் நமது மதத்தை சார்ந்திருக்க வேண்டும் அல்லது கொள்கைகளை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும் என்பது அல்ல. மனிதர்களாக இருக்கின்றார்களே, அதுவே போதும் பிறரை அன்பு செய்வதற்கு. பிறரை அன்பு செய்வதன் வழியாக நீர் இயேசுவை அன்பு செய்கின்றீர் என்பதை இந்த உலகம் உணர வேண்டும் என்றுதான் இயேசு ஆசிக்கின்றார். கிறிஸ்துவில் அன்பினரை சகோதர சகோதரிகளே, இந்த நாளுக்காக நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றோம். நமது பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றோம். எவ்வாறு அன்னையினுடைய கரங்களிலும் மடியிலும், பாதுகாவலரான புனித அந்தோனியாருடைய கரங்களிலும் மடியிலும் இயேசு தவழ்ந்தார், ஒரு குழந்தையாக வெளிப்படுத்தப்பட்டார். அதே போன்று இந்த குழந்தைகள் உங்களது குடும்பங்களிலே தவழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். கடவுளுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதையும் தாண்டி பெரிய குடும்பம் ஒன்று இருக்கின்றது. பிள்ளைகள் பலர் இருக்கின்றார்கள், குழந்தைகள் பலர் இருக்கின்றார்கள். அவர்களையும் அன்பு செய்ய மனமுருகி மன்றாடுவோம். ஆமென்.